பிச்சை பாத்திரங்களை அல்ல, ஆன்மீக ஐஸ்வர்யங்களுடன் சிலுவை சுமக்க அழைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பிறவி குருடன் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை கண்டவுடனே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள், இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார். இயேசு அதற்கு பிரதித்திரமாக, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி அவனுடைய தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களிலே போய் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாக திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா? சிலர் அவன் என்றார்கள், சிலர் வேறு சிலர் அவன் சாயலாய் இருக்கிறார்கள் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் ஒரு பிறவி குருடனுக்கு செய்தார். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிறது. பரிசேயர்கள் இடத்தில் அவனை கொண்டு போகிறார்கள். அவனை பார்த்தால் அவன் முதலிலே ஆண்டவரை பற்றி சொல்லுகிறான். அவனுக்கு தெரிந்த அறிவின்படி சொல்லுகிறான், இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் என்னை சுகமாக்கினார் என்று சொல்லுகிறான். அவனுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு, இவன் உங்கள் மகன்தானா, இவன் பிறவி குருடனாய் பிறந்திருந்தானா என்று சொல்லி கேட்டதோ, ஆமாம் அவன் பிறவி குருடனாய் பிறந்திருந்தான், இப்பொழுது காண்கிறான். எப்படி காண்கிறான் என்று அவர்களுடைய தகப்பன் தாயினிடத்தில் கேட்டபொழுது அவர்கள், இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனிடத்திலேயே கேளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். திரும்பவும் அவனை கூப்பிட்டு அவனிடத்தில் விசாரித்த பொழுது அவன் அதை தீர்க்கதரிசி என்று இரண்டாவது முறையாக இயேசுவை குறித்து அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே இயேசு அவனை சந்தித்து அவனிடத்தில் பேசின பின்பு அவரை ஆண்டவரே என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின் விளைவாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட வெளிப்படுத்த விரும்புகிற காரியம், பாவத்தினுடைய விளைவினால இந்த உலகத்தில் அநேக அலங்கோலங்களும் நோயும் மரணமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே தான் சீஷர்கள் கேட்கிறார்கள் 2ஆம் வசனத்திலே, இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று சொல்லி. அதே போல பரிசேயர்களும் கேட்கிறார்கள் 34ஆம் வசனத்திலே, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். புறம்பே அவனை தள்ளிவிட்டார்கள். முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ. சீஷர்களும் யூதர்களும் பேசினது சிலரை அவர்கள் குற்றவாளியாக தீர்த்து அவர்களை புறம்பே தள்ளுகிறதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறார்கள் என்பதை இயேசு அறிந்தவராக, பாவத்தின் நிமித்தமாகவும் வியாதியும் மரணமும் அலங்கோலங்களும் நடக்கிறது என்றாலும் வேதத்தின் பார்வையில் ஆண்டவர் இன்னொரு காரியமும் இருக்கிறது என்பதை காட்டும் வண்ணமாகத்தான் அவர் தேவனுடைய வல்லமை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். பிறவி குருடனாக பிறந்த அவன், பார்வையே இல்லாத அவன் இந்த உலகத்தில் என்ன பாவங்களை செய்திருக்க முடியும்? இவன் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். அதே போல் அங்கே பரிசேயர்கள் சொல்கிறார்கள், முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கலாமா என்று சொல்லுகிற ஒரு நிலைமை. அவனை புறம்பே தள்ளிவிட்ட ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான். எப்பொழுது உன்னதத்தின் வாசல் அவனுக்காக திறக்கப்பட்டதோ அப்பொழுதே மதத்தின் வாசல் அவனுக்காக அடைக்கப்பட்டதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். யூதர்கள் வாழ்ந்த நாட்களிலே 3 வகையான புறம்பே தள்ளுதல்கள் காணப்பட்டன. நித்தின் என்று சொல்லுவார்கள். இது 30 நாள் வரை நீடித்திருக்கும். அந்த நாட்களில் தொழுகைகளில் கலந்து கொள்ள அவன் ஆலயத்திற்குள்ளாய் செல்ல முடியாது. ரெட்டை உடுத்தி சவரம் செய்யாமல், சேவ் பண்ணாமல் அவன் பிறரை விட்டு 6 அடி தூரம் விலகி இருக்க வேண்டும். நித்தின் என்று சொல்லி ஒரு புறம்பை தள்ளுதலை வைத்திருந்தார்கள். 2வது கோரம் என்கிற ஒரு புறம்பை தள்ளுதலை வைத்திருந்தார்கள். தொடர்ந்து எவ்வளோ காலம் என்று அதற்கு டைம் இல்லை. அக்காலகட்டத்தில் பிற யூதர்களுடன் பழகவோ தொழுகைகளில் கலந்து கொள்ளவோ முடியாது. சாபத்திற்குரியவர்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பார்கள். 3வது ஷம்மாதா என்று சொல்லுகிற ஒரு புறம்பை தள்ளுதல். இது முற்றும் யூதரை விட்டு புறம்பை தள்ளிவிடுகிற ஒரு நிலைமை. எந்த ஒப்புரவாகுதலும் அவனோடு கூட இருக்காது. பார்வை பெற்ற குருடனை
அவர்கள் இப்படியாக புறம்பை தள்ளினார்கள் என்பதை இயேசு அறிந்தவராகத்தான் மீண்டுமாய் அவனை சந்தித்து அவனோடு கூட பேசி பார்க்கிறார். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, சுகமாக்கப்பட்டவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அவர் அறிய தீர்மானித்த பொழுது அவனுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட காரியங்கள் பார்வையடைந்த அவன் பரமனுக்காக வாழ தீர்மானித்ததை இயேசு கண்டுகொண்டார். ஆண்டவரே என்று அவரை பணிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். புறம்பே தள்ளிவிட்டார்களே என்கிற ஒரு பயம் கூட அவனுக்கு இல்லை. பரலோக வாசல் எனக்கென்று திறந்திருக்கிறபடியினால என் சமுதாயம், என்னை சார்ந்த மக்கள், என் குடும்பத்தார் என்னை தள்ளிவிட்டாலும் அவருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி எடுத்த தீர்மானத்தில் எந்த ஒரு காரியத்திலும் நான் பின்வாங்காமல் வாழ்வேன், சிலுவையை சுமந்து நான் என் ஆண்டவரை பின்பற்றுவேன் என்கிற காரியத்தை என் இயேசு அவனிடத்தில் கண்டு கொண்டார். திரும்பவும் பிச்சை எடுத்து வாழவில்லை. பிச்சை பாத்திரத்தை தூக்கி தூரை போட்டு விட்டார். பரலோக காரியங்களை குறித்து அவன் பேச ஆரம்பித்து விட்டதை இயேசு பார்க்கிறார். பெற்றோர்கள் கைகழுவிய போதிலும் அவன் என்னுடைய குடும்பத்தாரே என்னை தள்ளிவிட்டார்களே என்று சொன்ன போதிலும் கூட ஆண்டவரை குறித்து சொல்லுகிற அறிக்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. அவரை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான். நீங்களும் அவர்களுக்கு சீஷராக விரும்புகிறீர்களோ என்று தைரியமாக குடும்பத்தாரும் சமுதாயமும் தள்ளிவிட்ட நிலைமையில் அவர்களை பார்த்து கேட்கிறான். அதிகாரிகளுக்கு முன்பாக துணிவோடு கூட நின்று பேசுகிறான். கிறிஸ்துவை நிரூபிக்கிற என்னுடைய கண்களை பாருங்க, கிறிஸ்து தான் என்னை சுகமாக்கினார். இயேசு என்கிற ஒருவர் வந்தார். அவர் இப்படிப்பட்ட சேருண்டாக்கி என் கண்களிலே பூசி சீலவாம் குளத்திலே கழுவச் சொன்னார். நான் இப்பொழுது காண்கிறேன், கழுவினேன், காண்கிறேன் என்கிற ஒரு மகா பெரிய சாட்சியை கிறிஸ்து அவர் ஆண்டவர் என்று அவன் நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். உடனடியாக பணிந்து பிச்சை பாத்திரத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தீர்மானித்திருக்கிறதை பார்க்கணும். இன்றைக்கும் உலகத்தில் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிற நாம், ஒருவேளை பாவத்தின் நிமித்தமாக இந்த பரம அழைப்பினுடைய ஆசீர்வாதங்களை, சிலுவை சுமப்பதினால் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை அறியாமல் இருந்திருந்தோம் என்று சொன்னால், அவரை அறிந்த பின்பு இந்த உலகத்தின் பார்வையை விட்டுவிட்டு ஆவிக்குரிய பார்வையில் வாழ்ந்து புறம்பே யார் தள்ளினாலும் அதற்கு பயப்படாதபடி சிலுவையை சுமக்க தீர்மானித்து பரலோக காரியங்களை குறித்து பேசி குடும்பமே கைகழுவி விட்டாலும், அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்டாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை தைரியமாய் அறிவிக்கிற ஒரு சந்ததியாக நம்ம புறப்படுவோம். கர்த்தர் தாமே நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து இந்த நாட்களிலே வழிநடத்தி பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாய் நம்மை மாற்றுவாராக. ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார்.